உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னா இந்த 6 எல்பிஜி சிலிண்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் கூட லாஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அப்போ தானே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுவாங்க. ஏன்னா தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டும் சொல்லிட்டாரு. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்குறுதியில் நிறைவேற்ற முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 எல்பிஜி சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தர ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் தேர்தல் அறிக்கையை என்ன தான் 6 சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா தரேன்னு சொல்லியிருந்தாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அவர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செக் வச்சிருக்காரு. எதிர்கட்சிகள் எல்லாமே விமர்சனம் பண்ணுறது என்னென்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்தோட வருமானன்றது 2.5 லட்சத்துக்கும் கீழே இருக்கவங்களுக்கு தான் இந்த சிலிண்டர் இந்த 3 எல்பிஜி சிலிண்டர் ஃப்ரீன்றதை சொல்லியிருக்கீங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியிலையும் பிரச்சாரம் அப்பவும் நீங்கள் இதேமாரியா பேசுனீங்க. வெறும் 6 சிலிண்டர் மட்டும் எல்லா குடும்பத்துக்கும் ஃப்ரீன்னு தானே சொன்னீங்க அப்படின்ற மாரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் கரெக்டானா இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ன்றது ஏழை எளிய மக்கள் மட்டும் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் நல்லது தான். ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே வச்சிருக்க ஒரு செக்குன்றது முக்கால்வாசி குடும்பத்துக்கு இது கிடைக்குமா என்னன்றதே தெரியல. ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் தான் ஆண்டு வருமானன்றது இருக்குன்னா அவங்க மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கிறது 20,833 ரூபாய்க்குள்ளே இருந்தால் தான் இந்த ஸ்கீமில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளே ஆவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை இவங்க 3 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட ஒருத்தரோட சேலரியும் 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளே இல்லை. நினச்சி பாருங்கள், இப்போ சென்னையில் மோஸ்ட்டாக இந்த ஸ்கீமுக்கு கீழே யாருமே எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஏன்னா எப்படி பார்த்தனாலும் ஒருத்தரோட மினிமம் சேலரின்றது இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு 15,000 ரூபான்றது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போனாலே குடும்பத்தில் அவங்களோட சேலரின்றது 30,000 ரூபாய் வந்துடுது. அப்படி இருக்கப்போ இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட்டே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. இந்த ஆண்டு வருமானம் மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி வச்சிருக்கலாம். ஒருத்தரோட தனிநபரோட சேலரியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கணக்கெடுக்கலை, ஒரு குடும்பத்தோட சேலரியை சேர்த்து கணக்கெடுக்கிறீங்கன்றப்ப இன்னும் கொஞ்சம் இதோட அமௌண்ட்டை ஏற்றி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கிராமத்துப்புறங்கள்லாம் இந்த திட்டன்றது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனளிக்கிற திட்டம் தான். எனவே தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சரான விஜய் அவர்களை இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளாக இருந்தால் தேர்தலுக்கு கிட்ட வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. திமுக எத்தனையோ தேர்தல் அறிக்கை கொடுத்து அது எல்லாத்தையுமே 1 வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேற்றினாங்க நிறைய திட்டங்களை. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சரான விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு 4 மாதத்துலேயே இதுமாதிரி திட்டங்களை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறமா அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டாரு. ஆனால் சொல்லும் போது அனைத்து பேருந்துகளையும் சொல்லிட்டாரு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இல்லை, மாநகராட்சி நகராட்சியில் இருக்குதுல்ல அது மாதிரியான பேருந்துகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு கடனும் தள்ளுபடி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தாவே காட்சி மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பரந்தூருன்ற அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்னு சொல்லி, அதாவது அவர் சொன்னதை செஞ்சு தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன். இந்த விஷயத்தெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க.